வணக்கம். இன்றைக்கி கோவக்காய் பொரியல் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கோவக்காய் பொரியல் செய்கிறதுக்கு கோவக்காய் இந்தமாரி வட்டமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 1/4 கிலோ. ஒரே ஒரு பழமாக சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை, பொடியை நறுக்கி வச்சு 3 வெங்காயம், 10 பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். இப்போ கோவக்காய் பொரியல் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு, வெங்காயத்தை போட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நசுக்கி வச்சு பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கோவக்காய் சேர்த்துக்கலாம். இது நல்லா எண்ணெயிலேயே வதக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் கறி மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வைக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணியெலாம் சுண்டிட்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவி இறக்கலாம். இந்த கோவக்காய் பொரியல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.